ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கான டவுட் குறித்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnmedicalselection.net இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதுக்கப்புறம் டிப்ளமோ நர்சிங் மற்றும் ஃபார்ம் டிக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 3 கோர்ஸுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டாஸ்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அட்மிஷன்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பாருங்கள், பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ். ஸோ தெளிவாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு 3 வகையான அட்மிஷனை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தா பாராமெடிக்கல், இன்னொன்று நர்சிங், இன்னொன்று பார்த்தா ஃபார்ம் டி 3 வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாராமெடிக்கல் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இதில் ஒரு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது பிஃபார்மாக இருக்கட்டும், ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், பிஎஸ்எல் கோட், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி, ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரி இது எல்லாமே, ஆப்டோமெட்ரி, ஓடி டெக்னீஷியன், இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த எல்லா கோர்ஸுக்குமே ஒரே அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மொத்த கோர்ஸுமே பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் அடங்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் மூலமாக இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி தான் வரும். ஸோ நான் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ண முடியாது. இந்த ஒட்டுமொத்தமாக இதில் ஒரு 14-15 கோர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 14-15 கோர்ஸுமே ஒரே அப்ளிகேஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனே ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் தான் வேணும்னு நீங்கள் செட் பண்ண முடியாது. பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த 16-17 கோர்ஸ் உங்களுக்கு அப்படியே தான் வரும். மொத்தமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இது பார்த்தா பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/7/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பார்த்தா நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனோஃபைடை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதேமாரி 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி ஒவ்வொன்றுக்கும் என்ன நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த பிஃபார்ம் கோர்ஸாக இருக்கட்டும், பிஏஎஸ்பிஎல் கோர்ஸாக இருக்கட்டும், ஆப்டோமெட்ரிக்காக இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் 12th என்ன முடிச்சிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் முடித்தா போதுமானது. அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா போதுமானது. இந்த 3 கோர்ஸுக்கும் 12th இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். அதேமாரி இந்த 3 கோர்ஸு தவிர்த்த மீதி இருக்க எல்லா கோர்ஸுக்குமே என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் இங்கிலீஷ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி கேட்டிருக்காங்க. மீதி எல்லா கோர்ஸுக்குமே இந்த கல்வி தகுதி அவசியமானது. ஸோ ப்ராஸ்பெக்டாஸை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கைட்லைன்ஸ். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ நர்சிங் ஃபார் உமன். இதுக்கு பார்த்தா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமோ இன் நர்சிங் தான் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ நர்ஸுக்கு 300 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான சேம் அதே தேதி தான், லாஸ்ட் தேதியும் அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷனும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க அதுக்கான போனஃபைடாக இருக்கட்டும், அதேமாரி நேட்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்திருக்கும் அதே மாதிரி தான் 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் தமிழில் ஒரு மொழி பாடமாக கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் 12th எந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்தா ஒகேஷனல் கோர்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபவுண்டேஷன் சயின்ஸ் முடித்தவங்க ஒகேஷன் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஒகேஷனல் நர்சிங் முடிச்சிருக்கணும், அல்லது ஃபவுண்டேஷன் சயின்ஸ் ஆஸ் ஒகேஷன் சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது பார்த்தா டிப்ளமோ நர்சிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் டி பொறுத்த வரைக்கும் 6 வருஷத்துக்கான கோர்ஸு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 3 பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஃபில் பண்ண சொல்ல உங்களுக்கு கடைசிக்கு முன்னாடி பேஜில் வந்து உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ணணுமா ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு காமிக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரெண்டுமே டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் மட்டும்தான் மாறப்படும். ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு அதே மாதிரி தாங்க இருக்கும். அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸாக இருக்கட்டும், டிப்ளமோ நர்சிங்காக இருக்கட்டும், ஃபார்ம் டிக்காக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் வந்து பாராமெடிக்கலும் அப்ளை பண்ண போகிறேன், டிப்ளமோ நர்சிங்கும் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் இதில் போய்ட்டு இதுக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. அதேமாதிரி இதில் போய்ட்டு தனியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு அது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ணணும்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், பேமெண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்லி உள்ளே போய்ட்டு டிப்ளமோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஸோ ஃபைனலாக இதில் போய்ட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன லாகின் ஐடி கொடுத்தீனோ அதே லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிப்ளமோக்கான அப்ளிகேஷனும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா இதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தா அப்ளை பண்ண வேண்டியதே கிடையாது. ஒரே இதிலே ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், மூணுத்தையுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது டிப்ளமோ நர்சிங் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது ஃபார்ம் டி மட்டுமா, மூணுமே அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஒரே அப்ளிகேஷன்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மூணுத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் போய் லாகின் பண்ணி டிப்ளமோ நர்சிங்கான ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம். ஃபார்ம் டியில் கொடுத்து அதை லாகின் பண்ணி அதுக்கான ஃபார்ம் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதுமானது. பட் மூணுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன்னா ஒரே இதில் நான் ரெண்டுமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு தான் வந்து பார்த்தா டைம் இன்னும் சேவ் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்டில் தாங்க டவுட் இருக்குது. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். இதை தவிர்த்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்கள் டிசி, உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், வருமானம், இருப்பிடம் இதெல்லாமே கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோட ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணுங்க. ஃபாதர் எதர் ஆள் அல்லது மதர் ஏதாச்சும் ஒருத்தருடைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதுமானது. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தாங்க ஆகணும். வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், கேண்டிடேட் நேம் யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்க நேமில் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவசியமானது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கும் அப்ளை பண்ணுறதுல. அதேமாரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா பேமெண்ட்டில் பெண்டிங்கில் விட்டுறாங்க. பேமெண்ட் ஆச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாராமெடிக்கல் அட்மிஷன் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை டவுட் இருக்கிறது குறித்து வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் எம்எஸ் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா எம்எஸ் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நோட்டிஃபிகேஷனில் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கேட்டகரி. இன்னும் வந்து பார்த்தா ஒரு சில பேர் போனஃபைட் பற்றி கேட்டிருக்கீங்க. போனஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கேட்குது, ஒரு சில பேருக்கு கேட்காம இருக்குது. ஸோ போனஃபைட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு வந்து கேட்குது. நீங்கள் 6 to 12 வரைக்கும் நீங்கள் போனஃபைட் வாங்குற மாதிரி இருக்கும். போனஃபைட்டுக்கு நிறையா ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட்ஸ் நிறையா வருது. இதில் வந்து பார்த்தா உங்கள் நேம் என்ன, அவங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, இந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் வரையும் படிச்சிருக்கேன், இந்த ஏலேருந்து வரையும் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக 6 to 12 வரைக்கும் முன்னான ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அவங்க ஸ்கூலில் போயிட்டு சிக்னேச்சர் மற்றும் சீல்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சிக்னேச்சர் அந்த கேண்டிடேட் சிக்னேச்சராக இருக்கணும், ஹெட்மாஸ்டருக்கான சிக்னேச்சர் வாங்கி அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண பாருங்கள். போனஃபைட் கேட்குது அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள், கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மூணுத்துக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க.
எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் செக் பண்ணிவிட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. நான் அதை குறித்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே தெளிவாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே கூட பண்ணலாம். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது போது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.